ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் கலர்ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் எனக்கு ஒரு சில டிஸப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, அதை கூட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த டிஸப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ இல்லைனா நோ ப்ராப்ளம், இருந்தவங்க யாரெல்லாம் சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட் ஆனேன். ஏன்னா நேற்றுக்கு அந்த ப்ரிவியூலாம் பார்த்துட்டு ஸோ எபிசோட், அதாவது ப்ரொமோலையுமே எதுவுமே ஷேர் பண்ணல. பட் எபிசோட் ஏதாச்சும் இருக்கும் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் இந்த டீம் ஏன் இதை பண்ணவே மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய சீன்ஸ் நம்ம வீக்காக பிடிச்சோம். நேற்று சீன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்காத சீன்ஸ்லாம் நடந்துச்சு. பட் எதிர்பார்க்குற சீன்ஸ் ஏன் வைக்க மாட்டாங்க டீம்? அது ரொம்ப நியாயமான விஷயம் தான் நம்ம எதிர்பார்க்குறதும். அதாவது ஃபங்க்ஷன் அப்பயுமே பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி 2 பேரும் ரெடி ஆவாங்க. அப்போ ரெடி ஆகிற சீனே அங்கே காமிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக போவாங்க வருவாங்க. அதை ஏன் டீம் பண்ணலன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு காஸ்டியூம் இருக்குது இல்லையா, ட்ரெடிஷ்னல் வேர் காஸ்டியூமில் ஒரு அழகான அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ரூமில் அவங்களுக்கான ரூமில் அந்த ரெடி ஆகும்போது அந்த கண்ணாடி முன்னாடி, ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்தேன். பட் அங்கே தான் நடக்கலை. ஸோ அட்லீஸ்ட் இங்கே தான் நடக்கும். 2 பேரும் ட்வின்னிங்கில் வர போகிறாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, போடும்போது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே நடு வீட்டு ஹாலில் கீழே பிடிச்சிட்டு வர இல்லையா, அதை நான் ரூமில் தான் இவங்க அவங்களுக்குள்ள ஒரு அழகான மொமெண்ட்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்ப்பேன். பிகாஸ் நேற்றுக்கு எபிசோட் நமக்கு டு த கோர் என்ஜாய் பண்ண வச்சாங்க. அந்த 4 டேஸும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கும் அந்த மாதிரி ஏதாவது வீக்காக ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் வைப்பாங்க எதிர்பார்த்தேன். நிவின் யமுனாக்கு வச்சுருந்தாங்க, அது ஹாப்பி தான். பட் ஏன் அவங்களுக்கு வச்சாங்க நான் கேட்க மாட்டேன். அது மாதிரி ஏன் நம்ம வீக்காக இன்றைக்கி வைக்கல? இந்த ஒரு காஸ்டியூம் ரெடி ஆகும்போது ஏதோ ஒரு சீன் வச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நர்மதா பாப்பா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காவேரியும் சரி விஜயும் சரி, பட் அதை காமிச்சிக்கல. மேபி அவங்க அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியாத மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரில. அழகாக நம்ம காவேரி பாப்பாமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக விஜய் மாமான்னு சொல்லி கூப்பிட்றது. காவேரி கிட்ட ஒரு மாதிரி ஒரு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய்கிட்டையும் காவிரிக்கிட்டையும் ஒரு அழகான பாண்ட் நர்மதா பாப்பாவுக்கு செட்லேயே இருக்குது. செட்டில் ஆன் ஸ்கிரீன் ஆனாலும் ஆஃப் ஸ்கிரீன் ஆனாலும் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அந்த ஒரு இதை நான் மிஸ் பண்ணேன். மேபி அவங்க பெரிய பொண்ணானதில் ஸோ மெச்சூராக பிஹேவ் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரி காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அதுவுமே நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு பர்சனலாக நோட் பண்ண விஷயம். பட் நர்மதா பாப்பாவோட காவிரியோட பாண்டிங் கொஞ்சம் எனக்கு எங்கேயும் மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். வீக்காக அந்த சீன் வச்சுருந்துருக்கலாமே. வீக்காக அந்த ரூமில் ரெடி ஆகிற சீனு, வீக்காக்குன்னு ஒரு சீன் அங்கே இன்றைக்கி ஏன் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய கவலை, ஏக்கம் எல்லாமாவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் அவங்க எல்லாருமே காமனாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வீக்காக ஃபேன் இருக்க எல்லாருக்குமே இது வருத்தம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஃபங்க்ஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே மிஸ் ஆனது இங்கே நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து இங்கேயும் நடக்கல. பட் டீம் இதை ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. அது இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் ஸ்டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சீனை காமிக்கிறாங்க. திருப்பி அதே கன்டினியூஷன் ட்ராக் தான் அங்கே போயிட்டுருக்காங்க. நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அந்த பிரேக் அங்கே கொண்டு போகிறாங்க தான் எனக்கு தெரியல. அடுத்த சீனுக்கு கொண்டு போனாலும் பரவாயில்ல, அதே சீனில் நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த டிராஃபிக் அந்த ரோடு எது காமிக்கிறாங்கன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வருது, ட்ரெஸ் போட்டு வராங்க. அதாவது நைட்டு செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா தீபாவளி ஃபங்க்ஷன், அதை பற்றியாச்சும் நைட்டு 2 பேரும் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரியோ ஒரு ரொம்ப நாளான சீக்வன்ஸ்லாம் வந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட் சீக்வன்ஸ் எங்களுக்கு வச்சிருந்தா கூட நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் ஆகிருப்போம். பட் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சீக்வன்ஸ் வச்சுருந்தீங்க. பட் எனிவேஸ், இது எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ண விஷயம், நான் டிசப்பாயின்ட் பண்ண விஷயம். ஸோ எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாம் ஃபீல் பண்ணிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி சீன் இருந்தாலும் தயவு செய்து டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பை பாய்.